ஆதாமும் ஏவாளும் தேவன் உண்டாக்கிய தோட்டத்திலே தான் இருந்தனர். தினந்தோறும் தேவ சத்தம் கேட்கும் இடம் அது. தேவன் தந்த ஆசீர்வாதங்களின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தில் விழுந்தபோது தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை ஆகிவிட்டது. விழுந்து போனதற்கு காரணம் சூழ்நிலை இல்லை, இடம் சரியாக தான் இருந்தது. ஆனால் கெட்டு போறதுக்கு காரணம் வஞ்சகத்திற்கு இடம் தந்ததினால். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் சோதித்து பார்த்திருந்தா இந்த பேரழிவு நேர்ந்திருக்காது. தேவ அன்பை சந்தேகப்பட செய்திருக்காது. தேவ நோக்கத்தின சத்துரு அழித்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய குடும்பங்களிலேயும் பிரிய கூடாதவர்களை பிரித்து பார்த்து சத்துரு சந்தோஷப்படுகிறான். பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரியக்கூடாது, ஆனால் இன்று அநேக காரணங்களினாலே பிரிந்திருக்கிறார்கள். குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்து காணப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பல சூழ்நிலைகளை காட்டி நாம் பிரிந்திருக்காமல் இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமேன்.